ஸோ கோல்டு சில்வர் இன்னுமே கிராஷ் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை விலை அதிகமாகும்? இண்டிகேட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் சோல்டுக்கு போயிட்டு இப்போ வந்திருக்கு. இப்போ ஓவர் சோல்டில் இருக்குது. இப்போ ஒரு கன்சாலிடேஷன் பேசிஸில் இருக்குது. ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு எதிர்பார்த்தா 13,000 13,200 என்னுடைய கணிப்பு. 13,200 வரலாம். அதே மாதிரி திரும்பி இது மேலே ஏறித்தினால் புதிய உச்சத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது அந்த யூஎஸில் இருக்கக்கூடிய ஜெரோம் பவல் இந்த மே மாதம் டு பி ரிட்டையர்டு. அடுத்த வரவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வராருன்னு சொன்ன உடனே மார்க்கெட்டில் ஒரு ஜெர்க் ஆச்சு. எப்படி ஆச்சு? இவர் வந்தால் டாலரை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், அப்போ இது பண்ணினாக்கா கோல்டு இறங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் தான் இந்த சூழ்நிலை வந்திருக்கு. சிச்சுவேஷன் ட்ரெண்டு தான். இன்றைக்கி இது நல்லா இருக்குது. இப்போது 2025 ஃபுல்லாக கோல்டு நல்லா இருந்தது. இப்போது ஜனவரி மாதம் வரலையும் கொஞ்சம் கோல்டும் நல்லா இருந்தது, சில்வரும் நியூ பீக் போச்சு. யாராவது எதிர்பார்த்தோமா? அது மாதிரி நம்ம டைவர்சிஃபிகேஷனாக பண்ணுறதுங்கிறது ஒரு ஆரோக்கியங்கிறது என்னுடைய. எஸ்ஐபியாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு அதை தொந்தரவு பண்ணாமல் வித்தவுட் பிரேக்கு நீங்கள் பாட்டுக்கு எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணினால் மட்டும்தான் அது பண்ணணும். 2 மாதம் போகிறது, மார்க்கெட் இறங்கிருத்தோன்னு நிறுத்துவாங்க சில பேர். மார்க்கெட் இறங்கினா நல்லதுயா, ஏன்னு கேட்டெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதில் இன்வெஸ்ட் ஒரு ஸ்டாக்கில் பண்ணியிருந்தாலும் ஒரு மியூச்சுவல் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அதனுடைய அலோகேஷன் கூட கிடைக்கும் இல்லையா. பொதுவாகவே என்ன கேட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்க போர்ட்ஃபோலியோவை சுவிட்ச் ஓவர் பண்ணுறது ஆரோக்கியம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இந்த மாதிரி செக்டார் இருக்குது. இப்போ இன்றைக்கி பாருங்க, எனர்ஜி செக்டார் நல்லாயிருக்கு, இவி செக்டார் நல்லாயிருக்கு, டிஃபென்ஸ் செக்டார் நல்லாயிருக்கு. இது மாதிரி கொஞ்ச நாளைக்கு இந்த அலைகள் போய் புது அலைகள் வரும். கடல் அலை மாதிரி தானே. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டுமே ஸ்லோவாக தான் இருக்குது, கோல்டுமே ஒரு பக்கம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது. இப்போ கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து ரொம்ப கிராஷாக இருக்குது. ஸோ கோல்டு சில்வர் இன்னுமே கிராஷ் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை விலை அதிகமாகும்? இண்டிகேட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் சோல்டுக்கு போயிட்டு இப்போ வந்திருக்கு. இப்போ ஓவர் சோல்டில் இருக்குது. இப்போ ஒரு கன்சாலிடேஷன் பேசிஸில் இருக்குது. நம்மளுடைய சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாவரின் தட் இஸ் 22 கேரட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு எதிர்பார்த்தா 13,000 13,200 என்னுடைய கணிப்பு. 13,200 வரலாம். அதே மாதிரி திரும்பி இது மேலே ஏறித்தினால் புதிய உச்சத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோபல் ஈவெண்ட்ஸு எங்கேயாவது ஏதாவது வார் பிரச்சனை இருக்க போது. இது வந்து ஃபினான்ஷியலி கரன்சி ஓரியன்டு கோல்டு, சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டு. அப்போ இது ஹெட்ஜிங்காக அந்த கவர்மெண்ட்டில் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வு அந்தந்த ரிசர்வ் பேங்க் அந்த சென்ட்ரல் பேங்க் வாங்கி இருப்பில் வைக்கிறதுனால தான் ஏறிக்கிட்டு இருக்குது. இதில் 2வது எம்சிஎக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. நம்ம எஃப்என்டோ பண்ணுற போது இவங்களும் சில ஏற்றுறாங்க. அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் வரும், அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். திரும்பி பை அட் லோ செல் அட் ஹை. அப்போது பை அட் லோன்னு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை க்ரியேட்டும் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த மார்க்கெட் வந்து சரிவுக்கு வரப்போகுது. நம்ம ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பை ஆன் டிப்ஸ் எடுத்துக்கணும். மார்க்கெட்டில் 2 விஷயம், ஒன்று பை ஆன் டிப்ஸ், இன்னொன்று செல் ஆன் ரைஸ். இது ட்ரேடர்ஸ் ஃபாலோ பண்ணுறது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 3 மாதம் 2 மாதம் வைக்கிறவங்களும் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி டெக்னிக்கல் பார்த்து செய்யலாம். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறவங்க அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி செய்கிறதா ஒரு ஆரோக்கியமானதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ 2026 ஆரம்பத்துலேருந்தே மார்க்கெட் வந்து சைட் வேஸில் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி செக்டர்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது உலக காரணிகள், உள்ளூர் காரணிகள். உலக காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போது அந்த யூஎஸில் இருக்கக்கூடிய ஜெரோம் பவல் இந்த மே மாதம் டு பி ரிட்டையர்டு. அடுத்த வரவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வராருன்னு சொன்ன உடனே மார்க்கெட்டில் ஒரு ஜெர்க் ஆச்சு. எப்படி ஆச்சு? இவர் வந்தால் டாலரை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், அப்போ இது பண்ணினாக்கா கோல்டு இறங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் தான் இந்த சூழ்நிலை வந்திருக்கு. இது வந்து எப்போ தீர்மானிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு கேட்டேன்னாக்கா மே மாதம் வரவர் என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாரு, என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாருங்கிறத பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். இப்போ இந்த செக்டார் தவிர்த்து இப்போ ஐடி செக்டர் வந்து ரொம்பவே ஃபாலில் இருக்குது. ஸோ திமேட்டிக் ஃபண்ட்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா சார்? எல்லாமே உங்களுக்கு சார் டைவர்சிஃபிகேஷனில் தான் பண்ணணுமா, டைவர்சிஃபிகேஷன் பேசிஸில் தான் பண்ணணும். மார்க்கெட்டையும் சரி எதுவுமே சிச்சுவேஷன் ட்ரெண்டு தான். இன்றைக்கி இது நல்லா இருக்குது. இப்போது 2025 ஃபுல்லாக கோல்டு நல்லா இருந்தது.
இப்போ ஜனவரி மாதம் வரலையும் கொஞ்சம் கோல்டும் நல்லா இருந்தது, சில்வரும் நியூ பீக் போச்சு. யாராவது எதிர்பார்த்தோமா? அது மாதிரி நம்ம டைவர்சிஃபிகேஷனாக பண்ணுறதுங்கிறது ஒரு ஆரோக்கியங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக மார்க்கெட் டவுனில் இருக்கிறது என்னோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே 7% இல்லை 5% வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எஸ்ஐபியை 2026 எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, எந்த வழியாக இருந்தாலும் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுங்க. அப்போ அந்த ஏவரேஜ் காஸ்ட் ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கு ₹150 நீங்கள் எஸ்ஐபி கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பங்குகள் கிடைக்கும். அதே ₹170 போச்சுன்னா அந்த யூனிட்ஸ் குறைவாக தான் கிடைக்கும். திரும்பி ₹160 இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும். இப்படி அக்யூமுலேஷன் ஆவரேஜ் பார்க்குற போது எஸ்ஐபியாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு அதை தொந்தரவு பண்ணாமல் வித்தவுட் பிரேக்கு நீங்கள் பாட்டுக்கு எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணினால் மட்டும்தான் அது பலன். 2 மாதம் போகிறது மார்க்கெட் இறங்கிருத்தோன்னு நிறுத்துவாங்க சில பேர். மார்க்கெட் இறங்குனா நல்லதுயா, ஏன்னு கேட்டெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதில் இன்வெஸ்ட் ஒரு ஸ்டாக்கில் பண்ணியிருந்தாலும் ஒரு மியூச்சுவல் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அதனுடைய அலோகேஷன் கூட கிடைக்கும் இல்லையா? இவங்களாம் முடிவு எடுத்துக்கிறது. 2வது இந்த யூடியூப்பை பார்த்து பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் கருத்துக்கள் சொல்கிறாங்க, பட் இவராக ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுக்கிறது. இது பெரிய ஒரு ஓஷன். முதலீடுங்களாக இருக்கட்டும், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நிறைய காரணிகள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஈவெண்ட்ஸ் இருக்குது, மேக்ரோ மைக்ரோ டேட்டாலாம் பார்க்கணும். நம்ம அப்படி முடிவெடுத்து செய்யக்கூடாது. எஸ்ஐபியில் நம்ம நம்ம மாதம் ₹5000 ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நல்லா தேர்ந்தெடுத்து ஒரு அட்வைசர் மூலமாக போட்டேன்னா அது பட் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்கோ. இல்லை சார் நான் ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு சில பேர் இன்னும் கேட்பாங்க, என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் வந்து ரிஸ்க் இருக்கக்கூடாது, மியூச்சுவல் ஃபண்டும் போல ஸ்டாக்குன்னு கேட்பாங்க. நான் ஒரு ஐடியா சொல்லுவேன் அவங்களுக்கு. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ₹1,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ₹1,00,000 10 ஸ்டாக்காக செலக்டிவாக எடுக்கும். அந்த 10 ஸ்டாக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவிடெண்டாக இருக்கணும். அப்போ அந்த 10 ஸ்டாக்கில் 1 lakh 1 lakh 1 lakh போடுங்க. 10 லட்சத்தில் 4 ஸ்டாக்கு இறங்கும், 6 ஸ்டாக்கு ஏறும். அந்த ப்ரைஸை பார்க்க வேண்டாம். நீங்கள் 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ்னு வைக்கிற போது அதில் எப்போ ஏறுதோ அதை ட்ரிம் பண்ணி பணத்தை எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இவர் ஏறி இருக்கிற போது இதை ட்ரிம் பண்ணி எடுத்துருங்கோ. அடுத்தது ஒன்று இறங்கியிருக்கான், இவன் மறுபடியும் ஏறினவன் இறங்குவான், இவன் ஏறுற போது இதில் இருக்கிறத ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பகுதி பகுதியாக பணம் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு 20 to 30% அறுவடை பண்ணிடலாம். ஆனால் உங்கள் கேபிட்டல் குறையாமல் பண்ணணும். அப்போ கேபிட்டல் குறையாமல் பண்ணோம்னா யூனிட்ஸ் குறையுமா? ஆமாம், யூனிட்ஸ் குறையும். யூனிட்டை விற்றா தானே நமக்கு பலன் கிடைக்கும். இது மாதிரி பண்ணலாம். இது மாதிரி பண்ணலாங்க ஒரு 10 to 11% கிடைக்கும். இப்போ சாதாரணமாக அந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்எஸ்சி ஆப் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் போய் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ன்னு போட்டாலே அதில் மானோபொலி ஸ்டாக்கு, இந்த மாதிரி நவரத்னா ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து ப்ரைஸ் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்காது. இப்போ ஒரு டிக்ஸான் மாதிரி ஏறதோ அல்லது ஒரு ட்ரெண்ட் மாதிரியோ 4,000 10,000 ஏறவோ ஏறாது. ஆனால் கிராஜுவலாக ஏறும் இறங்கும். பட் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 7% கொடுக்குற ஸ்டாக்லாம் இருக்குது. ₹150 ஸ்டாக்கு ₹7 தரோம். அப்போ ₹150 ₹7 நீங்கள் ஒரு 1000 ஸ்டாக் வச்சுருந்தா என்ன இருக்கும்? ₹7,000 வருது இல்லையா? அது மாதிரி ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. அது மாதிரி ஸ்டாக்ஸாக டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எடுத்து ஒரு பேஸ்கெட் மாதிரி ஃபார்ம் பண்ணி போட்டு அதை ஒரு 3 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணுவோம். டிவிடெண்ட் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. இப்போ அதுவே கிட்டத்தட்ட 20-25% வந்துடுது இல்லையா? அது மாதிரி செய்கிறது சேஃபர். மார்க்கெட்டை பற்றியும் கவலை இல்லை, ஏறுனா என்ன இறங்குனா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம ஏன் அதை போட்டோம் இதை போட்டோம் இந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ மார்க்கெட் சைட் வேஸில் இருக்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணணும்? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வசதி இருந்தால் அக்யூமுலேட் பண்ணலாம். ஒரு டிப்ஸை வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து பண்ணலாம். இல்லைன்னா நான் இருக்கிறது போகிறோம் மார்க்கெட்டை ஏற அன்றைக்கி பார்த்தா நமக்கு தான் தொலைதூர பிரயாணம் தானே. 5 வருஷம் 10 வருஷம் தானே பார்க்குறாங்க. பொதுவாகவே என்ன கேட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்க போர்ட்ஃபோலியோவை சுவிட்ச் ஓவர் பண்ணுறது ஆரோக்கியம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இந்த மாதிரி செக்டார் இருக்குது. இப்போ இன்றைக்கி பாருங்க, எனர்ஜி செக்டார் நல்லாயிருக்கு, இவி செக்டார் நல்லாயிருக்கு, டிஃபென்ஸ் செக்டார் நல்லாயிருக்கு, இது மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அலைகள் போய் புது அலைகள் வரும். கடல் அலை மாதிரி தானே, புது அலைகள் போயிட்டு பழைய அலைகள் போயிட்டு புது அலைகள் வருது, போக வர இருந்துகிட்டு இருக்க மாதிரி ட்ரெண்டு மாறும். இதெல்லாம் சைக்கிளிக் தான், எல்லாமே ரொட்டேஷன் பேசிஸ் தான். அப்போது பங்குச்சந்தையில் இண்டெக்ஸில் கூட இருக்கிற 50 ஸ்டாக் பாருங்கள், 50 ஸ்டாக்குமே எல்லாமே ஏறி இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இறங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த நியூஸ் பேசிஸு, அந்த இம்பேக்ட்டு, அதனுடைய க்ரோத்து, அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸு அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்குற போது ஏறி இறக்கம் தான் இருக்கும். அப்போ நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத நம்ம பிளானிங்காக செய்யணும். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி, வணக்கம்.